அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் 1-10-2025 முதல் 7-10-2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன? கால புருஷ ரகசியம் நிச்சயம் துலாம் ராசினியர்களான நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 200% கிடைக்க போகும் விபரீத ராஜ யோகம் இந்த வாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க. இதனால இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடைகள் நீங்க இருக்குது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்குங்க. அதே போல் வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க. நீங்கள் எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி அடையும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11 சுக்கிரன் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்குங்க. சிலருக்கு தசாபுக்திகள் ஒத்துழைத்தால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட அரசு வேலைக்கு முயற்சித்திருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் மனம் தளராமல் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவியும் கிடைக்க இருக்கு. அதுவும் கூடிய விரைவில் நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலின் காரணமாக கூடிய விரைவில் அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ராசியில் செவ்வாய் புதனோடு இருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகள் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைங்க. இயந்திரங்கள் வாகனங்கள் பழுதுபடலாம். அதனால் அடிக்கடி வாகனங்களை பழுது நீக்கி சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் என்பதால கூடுமான வரைக்கும் உடலுக்கு ஒவ்வக்கூடிய உணவுப் பொருட்களை உண்பது நல்லதுங்க. 5ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனத்தோடு இருங்க. அவர்களை உங்களுடைய கண் பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12 சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் வேண்டாங்க. அதே போல உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாத் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே நேரம் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். எனவே வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் என்பது இருக்கதாங்க செய்யும். அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது நேரம் கூட சொல்லலாங்க. ஆனா இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதிக்கு பிறகு நீங்கள் இவ்வளவு நாட்களாக உழைத்த உழைப்பிற்கு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால்
காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பாக தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வும் ஊதியமும் எதிர்பார்த்தபடி கிடைக்க இருக்கு. அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறுங்க. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னிட்டு நடந்த இருக்கீங்க. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றி சிந்தனை அதிகரிக்கும். இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளும் கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரமாக கடகராசிக்கு செல்கிறாரு. அது மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடகராசிக்கு செல்லும் குரு அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறாருங்க. 10இல் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி. அதற்காக பயப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. சகாயஸ்தானாதிபதியானவர் உச்சம் பெறும்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுங்க. மதிப்பும் மரியாதையும் உயர இருக்கு. ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாது சுபகாரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெறுங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையுங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த எண்ணமுமே ஈடேறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவானும் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசி 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். சுகஸ்தான அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலன்ல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு. பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்பட இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சுக்கிரனும் கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். அதாவது சிம்மராசி சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் இந்த வாரத்தில் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலும் கவனமாக செயல்பட வேண்டும். மனக்லேசம் தகவல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க. உடலில் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் அலைமோதுங்க. பிறருக்கு பணப்பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய கெடுபிடிக்கு ஆளாக நேருங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது சற்று அரிதுதாங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றம் வழிபாடாக அமைகிறது.